ஸ்பேஸ் விண்வெளி சார்ந்த ஆராய்ச்சிகளில் மனிதன் வந்து பல டெக்னாலஜிகளை இன்னைக்கு யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதன் இந்த உலகத்தை தாண்டி வேற ஒரு உலகத்தில் நம்மளால வாழ முடியுமா, அப்படிப்பட்ட உலகம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கா அப்படிங்கிற தேடலின் காரணமா இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான எக்ஸோ பிளானட்ஸ்களை கண்டுபிடிச்சிருக்கான் மனிதன். அப்படி மனிதன் கண்டுபிடிச்ச எக்ஸோ பிளானட்களை நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமா, அது விண்வெளி சார்ந்த துறைகளில் ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடியவங்க தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸோ பிளானட்னா K2-18b அப்படிங்கிற பூமி மாதிரி ஒத்த ஒரு வாழ தகுதியுடைய ஒரு கிரகமாக கருதப்படுற அந்த எக்ஸோ பிளானட் தான். அதை தாண்டி இன்னும் சில கிரகங்கள், பாப்புலராக இருக்கக்கூடிய கிரகங்கள் பேர் மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் மனிதன் கண்டுபிடித்த முதல் வேற்றுலகம் சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் எக்ஸோ பிளானட் எதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த பிளானட்டோட பேராக இருக்கட்டும், அதோட தன்மையாக இருக்கட்டும், இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம வீடியோவில் மனிதன் கண்டுபிடிச்ச முதல் எக்ஸோ பிளானட்டையும் ரெண்டாவது எக்ஸோ பிளானட்டை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேகர் விஷன் சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கட்டாச் பண்ணிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுக்க மாட்டேங்க. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். ஆயிரத்தி 1990 காலகட்டத்தில் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான அட்வான்ஸான டெக்னாலஜிகள் இல்லாத சமயம் அது. இதனாலேயே விண்வெளி சார்ந்த ஒரு விஷயத்தை ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாலும் சரி, அதை கண்டுபிடிச்சு அதை உறுதிப்படுத்தணும் அப்படின்னாலும் மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயமா மாறிச்சு. பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் இருந்த வானியல் ஆய்வாளர்கள் பெரும்பாலான பேர்கள் நம்பிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நம்ம சூரிய குடும்பத்தை தாண்டி வேற எக்ஸோ பிளானட்டுகள் ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம், ஐ மீன் வேற்று உலகம் சொல்லப்படக்கூடிய அந்த கிரகங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு நட்சத்திரத்தை, தூரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்மளால வெறுங்கண்ணாலே பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு காரணம் அந்த நட்சத்திரம் வெளியிடக்கூடிய அதிகப்படியான பிரைட்னஸோடு இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்து மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த நட்சத்திரத்தை சுத்தி எதுவும் கிரகம் வலம் வருதா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த டைம் பெரிய டெக்னாலஜியோ பெரிய டெலஸ்கோப்போ இல்லாததுனால அவங்க அதை கண்டுபிடிக்கிறதுல பெரிய சிரமம் இருந்துச்சு. ஏன்னா நட்சத்திரங்கள் மாதிரி கிரகங்கள் பெருசா அந்த லைட்டோடைய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது, அது ஒளிரும் தன்மையோடு இருக்காது. அப்படிங்கிற காரணத்தினால இப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் 1990 இருந்து 1995 காலகட்டத்தில் டிடிஆர் குவைலோஸ் அப்படிங்கிற ஒரு வானியலாளரும் மிக்சல் மயோர் அப்படின்னு சொல்லப்படுற இரண்டு வானியலாளர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சதா 1995 வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஆனா இந்த கிரகத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தான் இதுல மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி நட்சத்திரங்கள் மாதிரி கிரகங்கள் அப்படிங்கிறது, கிரகங்கள் லைட்டை வந்து பெருசா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத கடினமா இருந்த சமயத்திலையும் டெக்னாலஜி இல்லாத அந்த காலகட்டத்தில் இவங்க அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்தின மெத்தட் தான் ரெட்டினல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மெத்தட் மூலமா தான் அவங்க இந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சாங்க. அது என்னப்பா ரெட்டினல் வெலாசிட்டி மெத்தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுற மாதிரி உங்களுக்கு கிளீனா எக்ஸ்பிளைன் பண்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்கோங்க. பொதுவாகவே நட்சத்திரங்கள் தனக்குரிய ஒரு ஈர்ப்பு விசையை வச்சிருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஈர்ப்பு விசையை பயன்படுத்தி தன் அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பருப்பொருளாக இருந்தாலும் அந்த ஈர்ப்பு விசை கட்டுப்படுற மாதிரி அந்த பொருளை தன்னை சுத்த வச்சுக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதே மாதிரி தான் நம்மளோட பூமியா இருக்கட்டும், நிலவுகளா இருக்கட்டும், மற்ற கிரகங்களா இருக்கட்டும், இது எல்லாமே சூரியனுடைய ஈர்ப்பு விசை கட்டுப்பட்டு அது தன்னை சுத்தி வர்ற மாதிரி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி செய்யக்கூடிய நட்சத்திரங்கள் ஒளியையும் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் எப்பவுமே. இப்படி தொடர்ந்து ஒளியை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்துக்கு குறுக்க எப்போவாச்சு ஒரு பருப்பொருள் சுத்துது அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோடைய பிரைட்னஸை லைட்டா வந்து மறைக்கும். அப்படி மறைக்கும் போது அந்த நட்சத்திரத்தோடைய ஒளி அப்படிங்கிறது தடைப்பட்டு சில நிமிடங்களுக்கோ சில நாட்களுக்கோ இருக்கும். அதுக்கப்புறம் மீண்டும் அது நகர்ந்து போனதுக்கப்புறம் அந்த ஒளி அப்படிங்கிறது தடை இல்லாமல் அது ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த சமயத்தில் அந்த நட்சத்திரத்தை நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த நட்சத்திரம் முன்னும் பின்னும் போயிட்டு வர மாதிரியான ஒரு தோற்றத்தை நமக்கு கொடுக்கும். இதை சயின்டிஸ்டுங்க எப்படி அழைக்கிறாங்கன்னா வொபல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இயக்கத்தின் காரணமா ஒளியோடைய அந்த லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒளியின் அலைநீள வண்ணத்துல சில மாறுபாடுகள் ஏற்படும். அதில் இந்த நட்சத்திரத்தோட ஒளி அப்படிங்கிறது ரெட் ஷிஃப்ட் அண்ட் ப்ளூ ஷிஃப்டா மாறுபாடு ஏற்பட்டுச்சு. இந்த மாறுபாட்டை தொடர்ந்து நம்ம நுட்பமான நுண்ணோக்கி மூலமா கண்காணிச்சோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்மளால நோட் பண்ண முடியும். இதுக்காக
அந்த ரெண்டு வானியலாளர்களும் பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ப்ரொவைன்ஸ் அப்சர்வேட்டரியில் இருக்கக்கூடிய எல்ஓடி ஸ்பெக்ட்ரோகிராஃப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த கருவியை பயன்படுத்தி தான் இப்படி ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்தினாங்க. சரி, பண்ணி சொல்றலாம் ஓகே. இப்படி அவங்க இந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி அந்த கருவியெல்லாம் பயன்படுத்தி அவங்க கண்டுபிடிச்ச அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் என்ன பேர் வச்சாங்க அதை சொல்லுப்பா முதல்ல அப்படின்னு கேட்டா, ஆரம்பத்தில் 1995 இவங்க கண்டுபிடிச்ச முதல் எக்ஸோ பிளானட்டுக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் இவங்க வச்ச பேர் அப்படிங்கிறது 51 பெகசி அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேரை அந்த நட்சத்திரத்துக்கும் 51 பெகசி பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை அந்த நட்சத்திரத்தை சுற்றி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்டுக்கும் அவங்க பேரை வச்சுட்டாங்க. இந்த பேரை அவங்க வைக்கிறதுக்கான காரணம், இந்த நட்சத்திரம் பூமியில இருந்து சுமார் 50 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கு. அதுவும் பெகஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விண்மீன் குழுவுல தான் இந்த நட்சத்திரம் இருக்கு. அதனால தான் இதுக்கு பெகஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பேரையே வச்சுட்டாங்க. சரி, இப்போ அந்த நட்சத்திரத்தை பத்தியும் அது சுத்தி வரக்கூடிய அந்த எக்ஸோ பிளானட்டை பத்தியும் நம்ம இப்போ டீடைலா தெரிஞ்சுக்கலாம். இந்த 51 பெகஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த நட்சத்திரம் நம்ம பூமி சுத்தி வரக்கூடிய நம்மளோட சூரியன் மாதிரியான ஒரு ஜி டைப் நட்சத்திரம் தான். பட் இந்த நட்சத்திரத்தோடைய அந்த வயது அப்படிங்கிறது நம்மளோட சூரியனை விட கொஞ்சம் அதிகம் தான் சொல்லலாம். இப்போ நம்ம நட்சத்திரம் உருவாகி அப்படிங்கிறது 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகுது. அதுவே இந்த 51 பெகஸ் அப்படிங்கிற நட்சத்திரம் உருவாகி 6.1 பில்லியன் ஆண்டுகள் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய நம்ம மனிதன் கண்டுபிடிச்ச முதல் எக்ஸோ பிளானட்டான 51 பெகஸ் பி அப்படிங்கிற அந்த கிரகம் அதோட சூரியனுக்கு மிக நெருக்கமா இருக்குன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு நெருக்கமானா, நம்ம புதன் கிரகம் சொல்லப்படக்கூடிய மெர்க்குரி பிளானட்டுக்கும் சூரியனுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை விட கொஞ்சம் பக்கத்துல தான் இந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த காரணத்தினாலேயே அந்த கிரகம் அதோடைய சூரியனை முழுசா சுத்தி வர்றதுக்கு 4.2 பூமி நாட்கள்லேயே சுத்தி வந்துருமா. ஸோ எந்த அளவுக்கு வேகமா சுத்தி வருது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு பக்கத்தில் இருக்கு அப்படிங்கிறதையும் அந்த மெர்க்குரியோட டிஸ்டன்ஸை வச்சு நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பிளானட் எந்த மாதிரியான டைப்பை வந்து சேர்ந்தது அப்படின்னு கேட்டா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஜூபிட்டர் சொல்லப்படக்கூடிய வியாழன் கிரகம் மாதிரி ஒரு வாயு கிரகமா தான் இது இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஜூபிட்டரை விட கொஞ்சம் ஹாட்டா சூடா இருக்கக்கூடிய ஒரு வாயு கிரகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு காரணம் அந்த கிரகம் அப்படிங்கிறது அதோட சூரியனுக்கு மிக நெருக்கமா இருக்கிறதுனால அது மேபி டைடலா லாக் ஆயிருக்கலாம். எப்படி நம்மளுடைய நிலவு அப்படிங்கிற பூமியோட டைடல் லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சிட்டு இருக்கோ, அதே மாதிரி இந்த கிரகமும் அதோட சூரியனோட டைடல் லாக் ஆகி ஒரு பக்கத்தை காமிச்சுக்கிட்டு ரொம்ப சூடா சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேஸ் ஜெயின் பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிரகத்தோடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றாங்கன்னா 1000 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது ஒரு கேஸ் பிளானட் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப அந்த கேஸ் பிளானட்ல இருக்கக்கூடிய அந்த வாயுக்கள் என்ன மாதிரியான தன்மையோடதா இருக்கு அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ அதுக்காக நடத்தப்பட்ட ஆய்வு மூலமா அது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ நம்ம ஜூபிட்டர்ல இருக்கிற மாதிரி ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ரெண்டு வாயுக்களும் இந்த பிளானட்ல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய வாயுக்கள் இப்போதைக்கு என்னன்னு தெரியல. ஆனா நம்ம ஜூபிட்டர்ல ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் இந்த ரெண்டு வாயுக்களை தாண்டி இன்னும் சில வாயுக்களும் இருக்கு. ஆனா இந்த பிளானட்ல இப்போதைக்கு நம்ம ஹைட்ரஜன் ஹீலியம் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்கள் கூட ரொம்ப அடர்த்தியாகவும் ரொம்ப பிரஷரோட அந்த பிளானட்ல இருக்கு. இதனாலேயே அந்த கிரகம் என்னதான் சூரியனுக்கு பக்கத்துல இருந்தாலும் அதனால வெப்பம் அப்படிங்கறத தாண்டி அதுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிற அந்த வாயுக்கள் ரொம்ப பிரஷரோட இருக்கிறதுனாலேயே இந்த கிரகம் 1000 இருந்து 1300 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உள்ளதா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லப்படுது. சரி, ஓவராலா இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த பிளானட் தான் மனிதன் கண்டுபிடிச்ச முதல் எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. அப்ப ரெண்டாவதா மனிதன் கண்டுபிடிச்ச அந்த எக்ஸோ பிளானட்டோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா PSR B + 1257 12b அப்படின்னு சொல்லப்படுற இந்த பேருடைய இந்த பிளானட் தான் நம்ம மனிதன் கண்டுபிடித்த இரண்டாவது எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற பேருக்கு சொந்தமா இருக்கு. ஸோ இப்போ அந்த பிளானட்டை பற்றியும் அது சுற்றி வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தை பற்றியும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளானட் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் நான் விளக்குறேன். 1992 அலெக்சாண்டர் வெக்ஸாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வானியலாளர் பூமியிலிருந்து சுமார் 2300 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய வெர்கோ அப்படின்னு சொல்லப்படுற விண்மீன் குழுவை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு நட்சத்திரத்தை அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த நட்சத்திரத்துக்கு ஆரம்பத்தில் வைக்கப்பட்ட பேர் தான் PSR B + 1257 + 12 அப்படின்னு சொல்லப்படுற நம்பர்ஸ்ல தான் பேர் வச்சிருக்காங்க. இந்த நட்சத்திரம் நார்மலா நம்மளுடைய சூரியன் மாதிரியான ஒரு நட்சத்திரம் கிடையாது. இது ஒரு பல்சர் ஸ்டார், அதாவது நியூட்ரான் ஸ்டார் சொல்லுவாங்க. பொதுவாகவே நட்சத்திரங்கள் உருவாகி அதோடைய இறுதி காலகட்டத்தில் சூப்பர் நோவா வெடிச்சு செதறி ஒன்று நியூட்ரான் ஸ்டாராவோ அல்லது பிளாக் ஹோலாவோ அதோட நிறைக்கேற்ற மாதிரி மாறும். அந்த வகையில் இந்த பல்சர் ஸ்டாரை இறந்த நட்சத்திரம் அப்படின்னு கூட சயின்டிஸ்ட்
சயின்டிஸ்டுங்க மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த வகை நட்சத்திரத்தை தான் இவர் கண்டுபிடிச்சாரு. இதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த நட்சத்திரத்தை சுற்றி ஏதாச்சும் ஒரு கிரகம் வலம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்காக அவர் பயன்படுத்தின மெத்தட் தான் பல்சர் டைமிங் மெத்தட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு மெத்தடை பயன்படுத்தினாரு. அது என்னப்பா பல்சர் டைமிங் மெத்தட்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான முறையை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரியான சேம் மெத்தட் தான். ஆனால் இங்கே கொஞ்சம் சில முறைகள் மாறும். தெளிவாக சொல்லணும்னா பல்சர் ஸ்டார்கள் பொதுவாகவே அதோடைய ரேடியோ வேவ்ஸ்களை பற்றி எப்போவுமே வெளியிட்டுக்கிட்டு இருக்கும். இந்த ரேடியோ வேவ்ஸ்களை தொடர்ந்து துல்லியமாக நம்ம கண்காணிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அதை சுற்றி ஏதாச்சும் ஒரு பருப்பொருள் வந்துச்சுன்னா அந்த ரேடியோ வேவ்ஸ் வெளியிடுறதுல சின்னதாக ஒரு தடங்கள் ஏற்படும். அந்த தடங்கள் ஏற்படுற போது அந்த பல்சர் ஸ்டாரோடைய சுழற்சி முன்னும் பின்னும் போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இதை வவல் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன இல்லையா, அதே மாதிரியான வவல் எஃபெக்ட் அப்படிங்கிறது இந்த பல்சர் ஸ்டார்லையும் ஏற்படும். இதை வச்சு அங்கே ஒரு பருப்பொருள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அது மேபி பிளானட்டா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நடத்தப்பட்ட ஆய்வு மூலமாக கண்டுபிடிக்கப்படும். அந்த வகையில் தான் இந்த அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர் அங்கே ஒரு எக்ஸோ பிளானட் இருக்கு அப்படிங்கிறத இந்த பல்சர் டைமிங் மெத்தட் மூலமாக கண்டுபிடிச்சு உறுதிப்படுத்தினார். இப்படி அவர் கண்டுபிடிச்ச அந்த பிளானட்டோடைய பேர் தான் PSR +1257 +12b அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரகத்துக்கு பேர் வச்சுட்டாங்க. இந்த கிரகம் அதோடைய பல்சர் ஸ்டார்ல இருந்து எவ்வளவு தொலைவில் இருக்கு தெரியுமா? நம்ம பூமியோட ஒப்பிடும்போது 0.19 ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல அதோடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த கிரகம் இருக்கு. ரொம்ப நெருக்கமாகவே அதோடைய நட்சத்திரத்திலிருந்து இந்த கிரகம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கிரகம் என்ன மாதிரியான தன்மையுடையது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அந்த கிரகம் நம்ம பூமியை விட 0.02% மாஸ் கொண்ட ரொம்ப சின்ன கிரகம் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 25.3 பூமி நாட்கள்லயே அதோடைய நட்சத்திரத்தை இந்த எக்ஸோ பிளானட் சுத்தி வந்துருமா. இந்த கிரகத்தை கண்டுபிடிச்சது மூலமா முதல்ல மனிதன் கண்டுபிடிச்ச இரண்டாவது எக்ஸோ பிளானட் மனிதன் கண்டுபிடிச்சது அப்படிங்கிற பேருக்கு சொந்தமாகவும் இருக்குது. ஓவராலா ஃபைனலா இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம். ஒரு பல்சர் ஸ்டாரோடைய அந்த ஆற்றல் அதை பத்தின இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் மேல ஐகான்ல கொடுத்திருக்கேன். பிளஸ் ஒரு நட்சத்திரத்தோட அந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும், ஒரு நட்சத்திரோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் மேல ஐகான்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம செய்கிற விஷயங்கள்லாம் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போதும் வீடியோவை லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற லைக் மூலமா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவா இருக்கும். ஸோ இப்பவே கொடுத்துருங்க. லைக் கொடுக்கலனா அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களை சேகர். பை பாய்.